வணக்கம் மக்களே. நம்ம கார்த்திக் கதையில ஜனவரி 22 என்ன நடக்க போகுது அப்படிங்கறத பத்தி தாங்க இந்த வீடியோல இப்ப நம்ம பார்க்க போறோம். இந்த வீடியோவுக்கு மறக்காம லைக் பண்ணிக்கோங்க. நீங்க லைக் பண்றதுதான் எங்களுக்கு அடுத்த வீடியோ போடுறதுக்கு ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். ஸோ மறக்காம லைக் பண்ணிட்டு இந்த வீடியோவை பாருங்க. என்ன நடக்குது அப்படின்னு பாத்துக்கிட்டீங்கன்னா, நம்ம ஹீரோயின் அவங்க ஹஸ்பண்டுக்கு ரொம்ப அழகான கிஃப்ட் வாங்கிக்கிட்டு வீட்டுக்கு வராங்க. அப்போ வில்லி வந்துட்டு அந்த கடைக்கு போயிட்டு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஒரு லேடி வந்து ஏதோ வாங்கினாலே என்ன வாங்கினா அப்படின்னு கேட்க, அதுக்கு அவர் சொல்றாரு, மேடம் அவங்க கார்த்திக் ரேவதி அப்படின்னு போட்டு ஒரு ஹார்ட் ஷேப்ல கிஃப்ட் வாங்கிட்டு போனாங்க. ஏன் மேடம் நீங்க கேக்குறீங்க அப்படின்னு சொல்ல, அதுக்கு வில்லி சொல்றாங்க, அவ என்னோட பொண்ணுதான், அதான் என்ன வாங்கினா அப்படின்னு கேட்டேன். சரி ஓகே அப்படின்னு சொல்ல, அவரும் சரிங்க மேடம் அப்படின்னு சொல்ல, வில்லி நினைக்கிறாங்க, ஓ அந்த டிரைவர் பயலுக்கு நீ கிஃப்ட் வாங்கிட்டு போறியா, நீ எப்படி அவன் கிட்ட கொண்டு போய் கொடுக்குற அப்படிங்கறத நானும் பாத்துறேன், இந்த விஷயத்த உடனே அக்கா காரி கிட்ட போய் சொல்லணும் அப்படின்னு வில்லி நேரா வீட்டுக்கு வராங்க. ஹீரோயின் அந்த கிஃப்ட கொண்டுட்டு போயிட்டு நேரா பீரோல வைக்கிறாங்க. பீரோல வச்சுட்டு அவர் வந்ததும் அவர்கிட்ட இந்த கிஃப்ட நம்ம கொடுக்கணும், அவரு கண்டிப்பா ரொம்ப சந்தோஷப்படுவாரு அப்படின்னு ஹீரோயினுக்கு செம ஹாப்பி. இன்னொரு பக்கம் வில்லி நேரா அவங்க அக்கா காரி கிட்ட போயிட்டு அக்கா அக்கா அப்படின்னு சொல்ல, ஈஸ்வரி கேக்குறாங்க, ஏண்டி என்ன அடியாச்சு? அப்ப வில்லி சொல்றாங்க, அக்கா நீதான் எப்படியாவது உன் பொண்ண அந்த டிரைவர் பையன்கிட்ட இருந்து பிரிக்கணும் அப்படிங்கறதுக்காக விவாகரத்தெல்லாம் ஏற்பாடு பண்ணிக்கிட்டு இருக்க. ஆனா அது எதுவுமே பிரயோஜனமே இல்லாம போக போகுது. வில்லிக்கு ஈஸ்வரி கேக்குறாங்க, ஏண்டி அப்படி சொல்ற? வில்லி சொல்றாங்க, அக்கா உன் பொண்ணு அந்த டிரைவர் பயலுக்கு கிஃப்ட் வாங்க போயிருக்கா தெரியுமா, அதுவும் கிஃப்ட் வாங்கிட்டு வந்துட்டான். ஹார்ட் ஷேப்ல கார்த்திக் ரேவதி அப்படின்னு போட்டு அவ புருஷனுக்கு அந்த கிஃப்ட கொடுக்க போறாளாம். இங்க பாருக்கா, நீ வந்துட்டு முட்டாளா இருக்கிற. அந்த டிரைவர் பையன் வந்துட்டு இன்னும் கொஞ்ச நாள்ல ரேவதிய கூட்டிட்டு போக போறான். உன் பொண்ணு துர்கா எப்படி உன்னை விட்டு போனாலோ அதே மாதிரி ரேவதியும் உன்னை விட்டு போக போறா. இது எல்லாமே நடக்க போகுது பாரு அப்படின்னு சொன்னதும் சொல்றாங்க, இங்க பாரு, ரேவதி கண்டிப்பா என்னை விட்டு போக மாட்டா. அதுக்கு வில்லி சொல்றாங்க, அக்கா நீதான் அப்படி நினைச்சுக்கிட்டு இருக்க, ஆனா கண்டிப்பா உன் பொண்ணு உன்னை விட்டு போகதான் போறா. ஏற்கனவே ஒரு தடவை நீ தேவையில்லை என் புருஷனே போதும் அப்படின்னு சொல்லிட்டு நின்னவ, கண்டிப்பா உன்னை விட்டு போகதான் போறா அப்படின்னு சொன்னதும் ஈஸ்வரிக்கு செம ஷாக்கிங்கா இருக்கு. அப்ப ஈஸ்வரி சொல்றாங்க, இப்ப ரேவதி எங்க? அப்ப வில்லி சொல்றாங்க, அவ ரூம்ல தான் இருக்கா, இனி கொஞ்ச நேரத்துல அந்த டிரைவர் பையன் வந்ததும் அவனுக்கு அந்த கிஃப்ட கொடுக்கலாம் அப்படின்னு காத்துக்கிட்டு இருக்கா. இதை கேட்டதும் ரொம்பவே ஷாக் ஆகுறாங்க ஈஸ்வரி. சரி அவ வரட்டும், நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு வில்லி சொல்றாங்க, என்னக்கா அந்த டிரைவர் பையன்கிட்ட கிஃப்ட் கொடுக்கட்டும் அப்படின்னு நீ காத்துக்கிட்டு இருக்கியா? இங்க பாரு, அந்த டிரைவர் பையன் என்னைக்குமே நம்ம பொண்ணு கூட சேர்ந்து வாழவே கூடாது. நம்ம பொண்ணு அந்த டிரைவர் பையன் கூட சேர்ந்து வாழவும் முடியாது. ஏன்னா நம்ம அம்மா இறப்புக்கு காரணமானவன் அந்த வீட்டுல போய் இருக்கவே கூடாது அப்படின்னு சொன்னதும் இதை கேட்டதும் ஈஸ்வரி சொல்றாங்க, சரிடி நான் வந்து கேக்குறேன் வா அப்படின்னு சொல்லிட்டு வராங்க. இன்னொரு பக்கம் ஹீரோ வந்துடுறாரு. ஹீரோ வந்ததும் ஹீரோயின் ஹீரோவை பார்த்ததும் ரொம்ப ஹாப்பியா, வாங்க உங்களுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு கிஃப்ட் வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டுட்டு போறாங்க. ஹீரோ கேக்குறாரு, என்ன கிஃப்ட் வச்சிருக்கேன்? ஹீரோயின் சொல்றாங்க, அத இப்ப சொல்ல முடியாது, வாங்க சொல்றேன் அப்படின்னு ரூமுக்குள்ள கூட்டிட்டு போறாங்க. அங்க போனதும் ஹீரோ கேக்குறாரு, என்ன கிஃப்ட் அப்படின்னு சொன்னதும் ஹீரோயின் அந்த கிஃப்ட காமிக்கிறாங்க. ஹீரோ அந்த கிஃப்ட வாங்கிட்டு ரொம்ப சந்தோஷப்படுறாரு. பார்க்க ரொம்பவே சூப்பரா இருக்கு ரேவதி. ரேவதி சொல்றாங்க, நல்லாதான் இருக்கும், ஏன்னா உங்களுக்காக நான் பார்த்து பார்த்து செலக்ட் பண்ணல அப்படின்னு சொல்ல, ஹீரோவும் சரி அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஹாப்பியா பேசிக்கிட்டு இருக்காங்க. அந்த நேரத்துல ஈஸ்வரி கதவை தட்டுறாங்க. அப்ப ஹீரோயின் போயிட்டு கதவை திறக்க ஹீரோ கையில கிஃப்ட் இருக்கிறத ஈஸ்வரி பாக்குறாங்க. பார்த்ததோட ஈஸ்வரி நேரா ஹீரோ கிட்ட வந்துட்டு அந்த கிஃப்ட பிடுங்குறாங்க. பிடுங்கி கீழே போட்டு உடைக்கிறாங்க. இத பார்த்ததும் ரேவதிக்கு செம்ம ஷாக்கு. அம்மா என்னம்மா பண்றீங்க அப்படின்னு சொல்லி கேட்க, ஈஸ்வரி சொல்றாங்க, ஏய் உனக்கு அறிவில்ல, இன்னும் 6 மாசத்துல உனக்கும் அவனுக்கும் விவாகரத்து ஆக போகுது. இப்ப என்னடி அவனுக்கு நீ கிஃப்ட் கொடுத்துக்கிட்டு இருக்க? இங்க பாரு, என்னை மீறி இதையெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு. அப்ப ஹீரோயின் சொல்றாங்க, இங்க பாருமா, நீங்க பண்றது ரொம்ப மோசமா, நான் அவரை எந்த அளவுக்கு லவ் பண்றேன் அப்படின்னு உங்களுக்கு தெரியாதா? நீங்க பண்றது ரொம்ப தப்புமா. அப்ப ஈஸ்வரி சொல்றாங்க, இங்க பாரு, விவாகரத்து 2 பேருக்குமே 6 மாசத்துக்குள்ள ஆக போகுது.
அதற்கு இடையில என்ன எப்படியாவது என் பொண்ண மாத்தி கூட்டிட்டு போயிடலாம் அப்படின்னு பாத்துக்கிட்டு இருக்கியாடா? அப்ப ஈஸ்வரி சொல்றாங்க, இங்க பாரு ரேவதி, நல்லா ஞாபகம் வச்சுக்க, தேவையில்லாம மனசுல ஆசையை வளர்த்துக்கிட்டு இருக்காத. எப்படியா இருந்தாலும் உங்க 2 பேருக்கும் விவாகரத்து நடக்க போறது உறுதி, அதுல எந்த மாற்றமும் இல்ல. இத கேட்டதும் ஹீரோயின் சொல்றாங்க, இங்க பாருமா, இவர் மாதிரி ஒரு மாப்பிள்ளை உன்னால எங்க தேடினாலும் கிடைக்கவே கிடைக்காது. ஏமா நீ இப்படி கோவப்படுற? சித்தி சொன்னதை கேட்டு தானமா நீ இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்க? சித்தி, நீங்க தானே நான் கிஃப்ட் வாங்கினதை பார்த்துட்டு அம்மா கிட்ட வந்து சொல்லி இப்படி ஒரு பிரச்சனை உண்டாக்குறீங்க. ஏன் தான் நீங்க இப்படி நடந்துக்கிறீங்க அப்படின்னு எனக்கு தெரியல. அப்ப வில்லி சொல்றாங்க, ஏய் நான் ஒன்னும் சொல்லல, அக்கா காரிக்கு தெரியும். இதை கேட்டதும் ஈஸ்வரி நேரா ரேவதிய பார்த்து, இங்க பாரு, அவளை எதுக்கு பேசுற? அவ இந்த வீட்டுக்கு நல்லதுதான் பண்ணிக்கிட்டு இருக்கா. உன் புருஷன் மாதிரி இந்த வீட்டுக்குள்ள பொய் சொல்லி ஏமாத்தி எல்லாரையுமே வந்துட்டு ஏமாத்திக்கிட்டு இல்ல. அப்ப ஹீரோயின் சொல்றாங்க, இங்க பாருமா, நீ சித்தி சொன்னதை வச்சு இப்படி எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்க. கூடிய சீக்கிரம் சித்தி செஞ்சது எல்லாமே தப்பு. சித்தி இந்த வீட்டுக்கு துரோகம் தான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிய வரும். தெரியற அன்னைக்கு நீங்க என்ன ஆக போறீங்க அப்படின்னு பாரு அப்படின்னு சொல்லிட்டு செம்ம கோவமா ஹீரோயின் பேசுறாங்க. அப்போ நம்ம வில்லி சொல்றாங்க, இங்க பாருக்கா, பாத்தியா உனக்கு முன்னாடியே என்ன எப்படி பேசுறது அப்படின்னு. அப்ப ஹீரோ நேரா அவங்க அத்தை கிட்ட, இங்க பாருங்கத்த, ஏதோ ரேவதி ஆசைப்பட்டு எனக்கு கிஃப்ட் கொடுக்கணும் அப்படின்னு நினைச்சு இந்த கிஃப்ட் வாங்கியிருக்கா. ஆனா நீங்க அதை இப்படி உடைச்சது ரொம்ப தப்புத்த. அதுக்கு ஈஸ்வரி சொல்றாங்க, ஏய் என்ன நீ எனக்கு வந்துட்டு ஆப்போசிட்டா பேசுறியா? என்ன பண்ணணும் என்ன பண்ணக்கூடாது அப்படிங்கறத பத்தி எனக்கு தெரியும். நீ எனக்கு அட்வைஸ் பண்ணணும் அப்படின்னு அவசியமே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி பேசுறாங்க. ஹீரோயின் நேரா அவங்க அம்மா கிட்ட, இங்க பாருங்கம்மா, நீங்க என்ன ட்ரை பண்ணாலும் சரி, நான் கண்டிப்பா இவரை விட்டு பிரியறதுக்கு வாய்ப்பே இல்லை. உங்களால முடிஞ்ச அளவுக்கு என்ன பேச முடியுமோ அதை பேசிக்கிறீங்க அப்படின்னு சொல்ல ரொம்ப ஷாக் ஆகுறாங்க ஈஸ்வரி. அப்ப வில்லி சொல்றாங்க, பாத்தியாக்கா, உன் பொண்ணு எப்பவோ உன் கையை விட்டு போயிட்டாக்கா, அந்த டிரைவர் பையலோட பேச்சை கேட்டுக்கிட்டு. இதை கேட்டதும் ஈஸ்வரி சொல்றாங்க, இங்க பாருடி, நீ பண்றது ரொம்ப தப்பு. அப்ப ஹீரோயின் சொல்றாங்க, இங்க பாருமா, நீங்க மட்டும் செய்யறது சரியா? இதே மாதிரி என்னையும் அவரையும் எத்தனை நாள் பிரிச்சு வைக்கலாம் அப்படின்னு நீங்க நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க. நீங்க பண்றது ரொம்ப தப்பு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் அவங்க ஹஸ்பண்டை பார்த்து, வாங்க போகலாம் அப்படின்னு அவங்க ஹஸ்பண்டோட கையை பிடிச்சிட்டு நேரா அந்த இடத்துல இருந்து போறாங்க. இத பார்த்ததும் செம்ம ஷாக் ஆகுறாங்க நம்ம ஈஸ்வரி. அப்ப ஹீரோயின் அவங்க ஹஸ்பண்ட கூட்டிக்கிட்டு அந்த இடத்துல இருந்து போறாங்க. அப்ப வில்லி நேரம் அவங்க அக்காவை பார்த்து, அக்கா, நான் அப்பவே சொன்னேன், உன் பொண்ணு உன் கையை விட்டு மீறி போய் ரொம்ப நாள் ஆகுது அப்படின்னு சொன்னேன். ஆனா நீ கொஞ்சம் கூட கேட்கவே இல்லை. இப்பயாவது புரியுதா? உன் பொண்ணு உனக்கு எப்பவுமே சொந்தம் கிடையாது அப்படின்னு சொன்னதும் ஈஸ்வரிக்கு பயங்கர கோவம் வருது. என் பேச்ச இப்ப எல்லாம் அவ கொஞ்சம் கூட கேட்க மாட்டேங்கிற அப்படின்னா அந்த டிரைவர் பையதான் இது எல்லாத்துக்குமே காரணம். அவன் இப்படியெல்லாம் என் பொண்ணை ஏமாத்துவான் அப்படின்னு நான் எதிர்பார்க்கல. அதுக்கு வில்லி சொல்றாங்க, இங்க பாருக்கா, நீ நினைச்சுக்கிட்டு இருக்க இந்த 6 மாசத்துக்குள்ள எப்படியும் விவாகரத்துக்கு அவ சரின்னு சொல்லிடுவா அப்படின்னு. எனக்கு என்னமோ அதுக்குள்ள அவன் உன் பொண்ண சென்னைக்கு கூட்டிட்டு போயிடுவான் அப்படின்னு தோணுது. அவன் மட்டும் சென்னைக்கு கூட்டிட்டு போயிட்டான்னு வச்சுக்கேன், அங்க போயிட்டு அவனுக்கு தெரிஞ்ச பெரிய லாயர்ஸ பார்த்து இந்த விவாகரத்தையே கேன்சல் பண்ணிடுவான். அதுக்கப்புறம் உன்னால எதுவுமே பண்ண முடியாதுக்கா. இதை கேட்டதும் ஈஸ்வரி யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. வில்லி சொல்றாங்க, அக்கா என்ன யோசிக்கிற? இப்படியே இருந்து வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்காம அதுக்கடுத்து என்ன பண்ணலாம் அப்படிங்கறத யோசிக்கா. உன் பொண்ணு உனக்கு வேணும் அப்படின்னா நீ கண்டிப்பா ஏதாவது யோசனை பண்ணிதான் ஆகணும். இதை கேட்டதும் ஈஸ்வரியும் யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்ப வில்லி சொல்றாங்க, அக்கா வாக்கா அப்படின்ட்டு அந்த ரூமை விட்டு போறாங்க. அப்போ நம்ம ஹீரோயின் அழுகுறாங்க. அப்ப ஹீரோ நேரா ஹீரோயின் கிட்ட, இங்க பாரு, ஏன் அழுகுற அப்படின்னு. அப்ப ஹீரோயின் சொல்றாங்க, உங்களுக்கு அந்த கிஃப்ட கொடுக்கணும் அப்படின்னு ரொம்ப ஆசைப்பட்டு நான் வாங்கிட்டு வந்தேன். ஆனா கடைசியில அம்மா இப்படி பண்ணுவாங்க அப்படின்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை. அம்மாவுக்கு ஏன் தான் இப்படி எல்லாம் கோவம் வருது அப்படின்னு எனக்கு புரியல. அப்ப ஹீரோ சொல்றாரு, இங்க பாரு, நீ கவலைப்படாதம்மா, எல்லாமே நல்லதாவே நடக்கும். அப்ப ஹீரோயின் சொல்றாங்க, இல்ல, உங்களுக்கு ஆசையா அந்த கிஃப்ட கொடுக்கலாம் அப்படின்ட்டு நான் ரொம்ப ஆசையோட இருந்தேன். ஆனா அம்மா இப்படி பண்ணுவாங்க அப்படின்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. இது எல்லாத்துக்குமே காரணம் சித்தி தான்.
சித்திக்கு வந்துட்டு நம்ம ரெண்டு பேருமே சேர்ந்து வாழக்கூடாது அப்படின்னு தோணுது. எப்படியாவது நம்ம ரெண்டு பேரையும் பிரிக்கணும் அப்படிங்கிறதுக்காக சித்தி இந்த காரியத்தை எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அவங்க என்னைக்குதான் திருந்த போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர கோவத்தோட ஹீரோயின் பேசுறாங்க. அப்ப ஹீரோ சொல்றாரு, இங்க பாரு, எல்லாத்தையும் மறந்துரு, நான் பாத்துக்கிறேன் எல்லாத்தையும் அப்படின்னு சொல்ல ஹீரோயினும் சரி அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் ஹீரோ நேரா மாடிக்கு போறாரு. வில்லி நேரா அவங்க அக்கா கிட்ட, இங்க பாருக்கா, என்ன இப்படியே வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கியா? அந்த டிரைவர் பையன் இப்படியே கொஞ்சம் கொஞ்சமா உன் பொண்ணோட மனசை மாத்தி உன் பொண்ண அவன் கண்டிப்பா கூட்டிட்டு போக போறான். இது நடக்கதான் போகுது. இப்போ நீ அடுத்து என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கிற? சொல்லுக்கா, உனக்கு பதிலா நான் வேணும்னா செய்யறேன் அப்படின்னு. அதுக்கு ஈஸ்வரி சொல்றாங்க, அந்த டிரைவர் பையன் வர வர பண்றது எதுவுமே சரியில்லை. அவனை காலி பண்ணாதான் நான் நிம்மதியா இருக்கலாம் போல. இதை கேட்டதும் வில்லி சொல்றாங்க, அக்கா சூப்பர்க்கா, இதை மட்டும் நம்ம பண்ணிட்டா அந்த டிரைவர் பையலோட தொந்தரவே நமக்கு இருக்காது. அந்த டிரைவர் பயலால பயங்கரமா அசிங்கப்பட்டுட்டேன், அவமானப்பட்டுட்டேன். இதுக்கு மேலேயும் கண்டிப்பா அவன்கிட்ட என்னால அசிங்கப்பட முடியாது. என் வாழ்க்கையில அவனை டோட்டலா வெறுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி பயங்கரமா பேசுறாங்க. இத பார்த்ததும் வில்லி ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. அக்கா கறியே டோட்டலா அந்த டிரைவர் பயலுக்கு எதிரா திருப்பி விட்டாச்சு. இது போத நமக்கு அப்படின்னு வில்லிக்கு செம்ம சந்தோஷம். அப்ப வில்லி நேரம் அவங்க அக்காவை பார்த்து, அக்கா நீ ஓன்னு ஒரு வார்த்தை சொல்லு, அவனை காலி பண்றதுக்கு நான் பாத்துக்கிறேன். இதை கேட்டதும் ஈஸ்வரி சொல்றாங்க, ஏய் என்னடி இப்படி பேசுற? அப்படியெல்லாம் என்னால யோசிக்க முடியாது அப்படின்னு சொல்ல வில்லி சொல்றாங்க, அப்போ அவனோட டார்ச்சர் உனக்கு கடைசி வரைக்கும் இருக்கும், அதுல எந்தவித மாற்றமும் இல்ல. அவன் கண்டிப்பா இந்த வீட்டை விட்டு போறதுக்கு வாய்ப்பே கிடையாது அப்படின்னு சொன்னதும் ஈஸ்வரி யோசிக்கிறாங்க. அப்புறம் வில்லி சொல்றாங்க, அக்கா நல்லா யோசிச்சு என்கிட்ட ஒரு முடிவு சொல்லு, நான் பாத்துக்கிறேன். இதை கேட்டதும் ஈஸ்வரியும் சரிடி அப்படின்னு சொல்ல வில்லி நேரா மாடிக்கு போறாங்க. அப்ப ஹீரோ நிக்கிறத பார்த்துட்டு வில்லி நேரா ஹீரோவை பார்த்துட்டு நக்கலா சிரிக்கிறாங்க. அப்ப ஹீரோ சொல்றாரு, இங்க பாரு, ரேவதி ஆசைப்பட்டு எனக்கு ஒரு கிஃப்ட் வாங்கி வச்சிருந்தா, அத போயிட்டு உன்னால எப்படி எப்படி பண்ண முடிஞ்சிச்சு? அப்ப வில்லி சொல்றாங்க, இங்க பாரு, இது மட்டும் இல்ல, இன்னும் கொஞ்ச நாள்ல நீ இருக்கிற இடமே தெரியாம உன்னை விரட்டி அடிக்க போறேன், அதை யோசிச்சு பாரு. அப்ப ஹீரோ சொல்றாரு, இங்க பாரு, நீ பண்றது கொஞ்சம் கூட சரியே இல்லை அப்படின்ட்டு. அதுக்கு வில்லி சொல்றாங்க, இங்க பாரு, அக்கா காரிக்கிட்ட உன்னை பத்தி என்னெல்லாம் சொல்லணுமோ எல்லாத்தையுமே சொல்லிட்டேன். எனக்கு தெரியும் ரேவதி உனக்காக தான் கிஃப்ட் வாங்கினா அப்படின்னு. எப்படியும் அந்த கிஃப்டை உன்கிட்ட கொண்டாந்து கொடுக்கறதுக்காக ரொம்ப ஆசையோட வருவா அப்படின்னு. அந்த கிஃப்ட் உனக்கு போக கூடாது அப்படின்னு நான் பிளான் பண்ணேன். அதனால அக்கா காரி கிட்ட போய் சொல்லி அக்கா காரிய கரெக்டா ரேவதி கிஃப்ட் கொடுக்க போற நேரத்துல வர வச்சு அந்த கிஃப்டை எப்படி காலி பண்ண பாத்தியா? இங்க பாரு, இது மட்டும் இல்ல, இன்னும் 6 மாசம் அப்புறம் இல்ல, 6 மாசத்துக்கு முன்னாடியே உன்னை இந்த வீட்டை விட்டோ இல்ல இந்த உலகத்தை விட்டோ அனுப்புறதுக்கு நான் அக்கா காரி கிட்ட பிளான் சொல்லிட்டேன். அப்ப ஹீரோ சொல்றாரு, இங்க பாரு, உன்ன மாதிரி இறக்கம் இல்லாதவங்க எல்லாம் கிடையாது அத்தை ஒரு விஷயத்த 2 தடவை 3 தடவை யோசிச்சு பார்த்து அதுக்கப்புறம் தான் சரியான முடிவு எடுப்பாங்க. நீ தேவையில்லாம இந்த மாதிரி எல்லாம் பேசுற வேலை வச்சுக்காத. அத்தை என்னைக்குமே அந்த மாதிரி ஒரு முடிவு எடுக்க மாட்டாங்க. அப்ப வெள்ளி சொல்றாங்க, நீ பண்ற அட்டகாசம் எதுவுமே அக்கா காரிக்கு பிடிக்கவே இல்லை. எப்படியாவது உன்னை காலி பண்ணணும் அப்படின்னு அக்கா காரி நினைச்சுக்கிட்டு இருக்கா. அதுக்கு ஹீரோ சொல்றாரு, பாக்கலாம் அதையும் அப்படின்னு சொன்னதும் அவங்களும் சரி அப்படின்னு சொல்லிட்டு வில்லி நினைக்கிறாங்க, டேய் நீ வந்துட்டு ரொம்ப கான்பிடண்டா இருக்கிறீல்ல, கூடிய சீக்கிரம் உன்னை இந்த வீட்டை விட்டு துரத்தி இந்த வீட்டுக்குள்ள என்னுடைய ராஜ்யத்துல உட்கார போற. என் புருஷனோட நானும் ரொம்ப ஹாப்பியா வாழ போறேன். அக்கா கரிய சீரவாக்கினதுக்கு பிறகு இந்த வீட்டுக்குள்ள நீ திரும்பியும் வரமாட்ட அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருந்த. ஆனா வீட்டுக்குள்ள திரும்பி வந்து எனக்கு நிறைய பிரச்சனைகளை கொடுத்துக்கிட்டு இருக்க. இந்த பிரச்சனை எல்லாத்துக்குமே ஒரே தீர்வு, உன்னை காலி பண்ணணும். உன்னை காலி பண்ணிட்டு அக்கா காரி மேல பழி போட்டு நான் செம்மையான பிளான் பண்ண போறேன் அப்படின்னு வில்லி நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. சோ இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருக்கா? இந்த கதை பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோவுக்கு மறக்காம லைக் பண்ணிக்கோங்க. நீங்க லைக் பண்றதுதான் எங்களுக்கு அடுத்து வீடியோ போடுறதுக்கு ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். ஸோ மறக்காம லைக் பண்ணிட்டு இந்த வீடியோவை பாருங்க. இந்த ஹேம்பர் வந்து ஜஸ்ட் 1 to 9 தாங்க. என்னெல்லாம் கிடைக்குது அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, பிக் சைஸ் ஃப்ளவர் கிளிப் அண்ட் மீடியம் சைஸ் ஃப்ளவர் கிளிப், பிக் சைஸ் பட்டர்ஃப்ளை கிளிப், மீடியம் சைஸ் பட்டர்ஃப்ளை கிளிப், கேட்சி கிளிப் 2, டெய்ஸி கிளிப்ஸ் 3, ஒரு ஸ்க்ரன்ச்சி. ஸோ இது எல்லாமே சேர்த்து 1 to 9க்கு உங்களுக்கு கிடைக்குது. ஆர்டர் பிளேஸ் பண்ணணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன்ல வாட்ஸ்அப் நம்பர் இருக்கு, அந்த நம்பருக்கு நீங்க ஆர்டர் பிளேஸ் பண்ணலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.